அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க புதுவை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி நகராட்சி சார்பாக பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் கூடுகள் மற்றும் பழமரங்கள் நடும் பணி தொடங்கியுள்ளது. செல்போன் பயன்பாடு, சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியில் உள்ள பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க கூடுகள் அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 100 கூடுகள் உருவாக்கப்பட்டு அதனை பூங்காவில் அமைக்கும் பணி இன்று தொடங்கியது. பறவைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியான நம்மக்கிட்ட வந்து அந்த பாரதி பார்க் இருக்குது. நகராட்சிகளில் கூட்ட பகுதிகளில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த பறவைகளை வர வைக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சியாக 100 மர கூடுகள் தயார் பண்ணி இன்னைக்கு பாரதி பார்க்கில் வச்சுருக்கிறோம். அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளுக்கு கூடுகள் அமைக்கும் பணியை புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்து மரங்களில் கூடுகளை பொருத்தினார். அவரை தொடர்ந்து பின்னர் நகராட்சி ஊழியர்கள் பாரதி பூங்கா முழுவதும் உள்ள மரங்களில் கூடுகளை பொருத்தினர். அது மட்டுமல்லாது பூங்காவில் சிட்டுக்குருவிகள் மற்றும் பறவை இனங்கள் அதிகம் விரும்பும் 100க்கும் மேற்பட்ட பழமரக்கன்றுகள் நடப்பட்டன. நான் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு வரும்போது ஏகப்பட்ட சிட்டுக்குருவிகள் இருக்கும். அது ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 10-15 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவி சத்தமே கேட்டதில்லை. ரொம்ப கம்மியாக போச்சு, பறவைகளே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என் பிள்ளைங்கள்லாம் வந்து காட்டணுன்னா அந்த இனமே வந்து இல்லாமல் போனதால் எதை காட்டுறதுனே தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்க்கில் அந்த இது வச்சுருக்காங்களாம், அந்த கூண்டுலாம் வச்சுருக்காங்க. சிட்டுக்குருவி வந்து போகிற மாரி அது பறவை இனத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். சிட்டுக்குருவிகள் அதிகம் விரும்பும் வகையில் அமைக்கப்பட்ட கூண்டுகள் போலவே அவைகள் விரும்பும் பழமரங்களான அத்தி, அரசம் மற்றும் மதுரம் போன்ற பழவகை மரங்கள் நடப்பட்டன. இந்த முறைப்படி குருவிகளின் வரத்தை கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் பல்வேறு இடங்களில் கூடுகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இயற்கை பல வகைகளில் நமக்கு தெரியாமலேயே அழிந்து வருகின்றன. அப்படி அழிந்து வரும் ஒரு இனமானது சிட்டுக்குருவி. அவற்றை பாதுகாக்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அது அரசுக்கு மட்டுமல்லாமல் அழிந்து வரும் இனங்களை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நமது கடமையும் ஆகும். ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.